அடுத்து பாருங்க, பெருமிழலை குறும்ப நாயனார். இவருடைய பெயரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 11 பாட்டு தாங்க சேக்கிழார் பெருமான் இவருக்கு பாடி இருக்கிறார். பெருமிழலை அப்படிங்கிற ஊர்ல, பெருமிழலைங்கிற ஊர்ல பிறந்தவர். குறும்பர் அப்படின்னா சிற்றரசர்னு பொருள். குறுநில குடியில் பிறந்ததால பெருமிழலை குறும்ப நாயனார்னு அழைக்கப்பட்டார். இவருடைய இயற்பெயர் சொல்லப்படவில்லை. பெரும்பாலும் சேக்கிழார் பெருமான் பலருக்கு இயற்பெயரை பதிவு செய்திருக்க மாட்டார். அவர்கள் வாழ்ந்த அந்த சூழல், இருக்கின்ற இடம், செய்கின்ற வேலை, தொண்டு, இவற்றை வைத்துதான் அவர்களின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ அடியவர்களுக்கு உணவு வழங்குகிறார். உணவோடு சேர்த்து காணிக்கையை தராரு. அதோடு சேர்த்து செம்பொன்னையும் வழங்கக்கூடியவர் இவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது மிகுந்த பற்று இந்த பெருமிழலை குறும்ப நாயனாருக்கு. மனம் மொழி மெய்யால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இவர் வணங்கினார். நாயன்மார்கள்ல வன் தொண்டன், வெண் தொண்டன் இருக்காங்க. இறைவன் மீது நேரடியாக அன்பு செலுத்தியவர்கள், தொண்டர்கள் மீது அன்பு செலுத்தியவர்கள் அப்படின்னு நாம வகைப்படுத்தி பார்க்கலாம். அதுல தொண்டர் மீது அன்பு செலுத்தியவர் தான் இந்த பெருமிழலை குறும்ப நாயனார். முன்னர் உணர்ந்து செல்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்ளார் அப்படின்னு சுந்தரமூர்த்திகள் மீது ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இவருக்கு. நம்பியாரூரர் நாமம்தான் சிவநாமம் அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லியே வாழ்ந்து கொண்டிருந்தார். திருவஞ்சை களத்துல எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை தொழுது பல பதிகங்கள் இவர் இயற்றி இருக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் அரண்மனையில் இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்போ இருக்கார். இப்போ ஒவ்வொரு திருக்கோயிலா சென்று இறைவனை வழிபட்டு வந்த சமயம் சேரமான் பெருமாள் நாயனார் அரசர் இல்லையா, அவருடைய அரண்மனையில் இவர் இருக்கிறார். அந்த சமயம் பெருமிழலை குறும்ப நாயனாருடைய மனசுல தோன்றுது, நாளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கயிலாயம் செல்ல இருக்கிறார் அப்படின்னு. இறைவன் வெள்ளை யானை அனுப்பிடுறாரு. அனுப்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து வர சொல்றாரு. இப்போ இவர் குரு இல்லையா பெருமிழலை குறும்ப நாயனாருக்கு. குரு கிளம்புனதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறேன், அவருக்கு முன்பு நான் செல்ல வேண்டும் அப்படின்னு அவர் அங்கு தன்னுடைய கபால மோட்சம் அடைகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எண்ணி அவருக்கு முன்பு நான் திருக்கயிலாயம் செல்ல வேண்டும் அப்படின்னு. கண்மணியை பிரிந்து எப்படி நான் இருப்பேன், குருவை கண்மணிக்கு நிகராக சொல்றார். என்னுடைய கண்மணியை பிரிஞ்சு எப்படிங்க நான் இருப்பேன், அவர் செல்வதற்கு முன்பு திருக்கயிலாயம் நான் செல்ல வேண்டாமோ அப்படின்னு சொல்கிறார். இறை அருளை பெற குரு அருளை சாதனமாக பயன்படுத்தி கொண்டவர் இந்த பெருமிழலை குறும்ப நாயனார். அடுத்து பாருங்க, சேரமான் பெருமாள் நாயனார் ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு. 175 பாடல்கள்ல சேக்கிழார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார். திருவஞ்சை களம் சுந்தரரால பாடல் பெற்ற அற்புத திருத்தலம் இல்லையா. இந்த திருத்தலத்துல ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் வேத கீதங்களால ஏற்படக்கூடிய ஒளி, யானை கன்றுகளினுடைய ஒளி, வண்டுகளினுடைய ரீங்கார ஒளி, குதிரைகள் கணைக்கக்கூடிய ஒளி, பாலை நிலத்துல இசைக்கக்கூடிய பண்ணினுடைய ஒளி, இந்த எல்லா ஒளியையும் விஞ்சுகின்ற அளவிற்கு அங்கு ஆடி பாடி மகிழக்கூடிய அந்த ஒளி, இப்படி எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். அதுவும் பாருங்க, அந்த வேத கீதங்களால் ஏற்படக்கூடிய ஒளியை கலை ஒளி அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான். ஒழுக்கத்தில் சிறந்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நகரம். ஒவ்வொரு நகரத்தினுடைய சிறப்பை சொல்லும் பொழுதும் செல்வ செழிப்பை சொல்றார், மக்களினுடைய அரும் பெருமைகளை அவர் சொல்றார். இப்போ சொல்லிக்கிட்டே வரும் பொழுது சோலைகள் சூழ்ந்த நகரம், அதனால மா கோதைன்னு இந்த திருத்தலத்திற்கு பெயர் உண்டு. கோதைனா சோலைகள் சூழ்ந்த ஒரு நிலை. மா கோதைனா எவ்வளவு பிரம்மாண்டமான சோலைகள் அங்கு இருந்திருக்கக்கூடும் இல்லையா. பெருமா கோதையார் அவதரிக்கிறார். அவருடைய இயற்பெயர் பெருமா கோதையார் தான். அரசபோகம், அரண்மனை இவை எதையுமே அவர் விரும்ப மாட்டார். தினமும் நந்தவனத்திற்கு போய் பூ பறித்து இறைவனை வழிபடுவது அவருடைய வழக்கம். இப்போ அந்த பூ பறிக்கிறது, தொடுக்கிறது, எல்லாத்துக்குமே வரைமுறை இருக்கு. சேக்கிழார் பெருமான் அதனை அங்கங்கு எங்கெல்லாம் எந்த நாயன்மார்களினுடைய வரலாற்றோடு இணைத்து பார்க்க முடியுமோ அப்படியெல்லாம் பதிவு செய்திருப்பார். பூக்களை எப்படி பறிக்கணும்னா, அது மலர்வதற்குள் பறிக்க வேண்டுமா. பூக்கள்ல பல நிலை உண்டு. அந்த பூக்களை
மலர்வதற்கு முன்பு பறிக்க வேண்டும். அதனால தான் அதிகாலையில் நந்தவனத்திற்கு சென்று பூ பறிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அந்த பூ எப்படி இருக்கணும்னா, நம்ம தூய்மையான மனமும் உடலும் கொண்டு செல்ல வேண்டும். அந்த பூவை பறிக்கும் பொழுது அது அன்று அலறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மலராக இருக்கணும். வண்டுகள் எதுவும் அதில் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. சிலந்தி வலையால் அந்த பூ சூழப்பட்டு இருக்கக்கூடாது. வாசனையை நம்ம வீட்டிலேயே கூட சாமி கும்பிடும்போது என்ன சொல்கிறாங்க, வாசனை பூவை நாம் முகர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த பூ சாமிக்கு வைக்கிறதுக்கு உகந்தது இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த வாசனையை நாம் நுகரக்கூடாது. இப்போ அந்த பூவை பறித்து வச்சு அந்த பூவை எப்படி இருக்கணும்னா, நம்ம எங்கேயும் படக்கூடாது. நம்ம மேலே உடல் பாகத்தில் எங்கேயுமே அந்த பூக்கள் படக்கூடாது. அப்படியே விரலால் பறித்து பூக்கூடையில் வைத்து நாம் எடுத்து செல்ல வேண்டும். மாலையாக தொடுப்பதற்கு கூட ஒரு இடம் கோவில்களில் அமைத்திருந்தார்கள். பூ மண்டபம்னு அதற்கு பெயர். நாம் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துலலாம் உட்காந்து பூ கட்டக்கூடாது. தரையில் கொட்டியெல்லாம் கட்டக்கூடாது. வாழை நாரில் ரொம்ப அழகாக பூ மண்டபத்தில் அமர்ந்து தொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வகை பூக்களினுடைய வகையை சொல்லும் பொழுது கூட நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. நீர்நிலையில மலரக்கூடிய பூவை நீர்ப்பூன்னு சொல்றோம். நிலத்தில் அந்த செடிகளில் வளரக்கூடிய மரத்தை நிலப்பூன்னு சொல்றோம். கொடிப்பூ, கொடிகளில் படர்ந்து வளரக்கூடிய பூக்களை கொடிப்பூன்னு சொல்கிறோம். கோட்டுப்பூ, மரங்களில் வளரக்கூடிய மலர்களை கோட்டுப்பூன்னு சொல்கிறோம். அப்படி 4 வகை மலர்களை சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். எதெல்லாம் இறைவனுக்கு நாம் தொடுத்து அணிவிப்பதற்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறாரு. பூ மண்டபத்தில் அமர்ந்து தொடுக்க வேண்டும். தொடுத்த அந்த மாலையை எப்படி எடுத்துகிட்டு வரணும், அப்படியே தூக்கிட்டு வரணுமா, நம்ம மேலே எங்கேயும் படாமல் அப்படியே தூக்கிட்டு வந்து இறைவனுக்கு அந்த மலரை அணிவிக்க வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணா, பெரியாழ்வார் பூ கட்டி மாலை கட்டி வைக்கும் பொழுது அந்த மாலையை தான் சூடிக்கொண்டு அழகு பார்த்தா இல்லையா. பெருமாளுக்கு அந்த மாலையைத்தான் தினமும் சூட்டினாங்க. அவர் மகிழ்வோடு அதனை ஏற்றுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் பெரியாழ்வார் பார்த்து விட்டார் மகள் இந்த மாதிரி செய்யறத. ஐயோ தவறு செய்து விட்டாளே அப்படின்னு அந்த தந்தை என்ன பண்ணாரு, உடனே வேறு மலர்களை பறித்து வேறு மாலை தொடுத்து கொண்டு போய் கொடுக்கிறாரு. இறைவன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டாள் சூடி களைந்த அந்த மாலைதான் எனக்கு வேண்டும்னு கேட்கிறார். சூடி கொடுத்த சுடர்கொடியாக அன்று முதல் மாறினாள் இல்லையா. அப்படி அந்த மாலைகளை எடுத்து சென்று அணிவிப்பதற்கு கூட ஒரு வழக்கம் இருந்தது. அப்போ அந்த வழக்கத்தை எல்லாம் சேக்கிழார் பெருமான் ஆங்காங்கு பதிவு செய்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இவர் தினந்தோறும் நந்தவனம் சென்று மாலை தொடுத்து அணிவிப்பது வழக்கம். இப்போ சேர மன்னன் செங்கோர் புரையன்னு ஒருத்தன், அவன் ஆட்சி செய்து வரான். அவனுக்கு அரசாட்சி மேலே ஈடுபாடு இல்லை. இப்போ இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. பிறப்பெண்ணும் பெருங்கடற்கு துறவு என்னும் தெப்பமே துணை அப்படின்னு அவர் துறவு கொண்டு காட்டுக்கு போயிடுறாரு. அமைச்சர்கள் இணைந்து அரசால ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரை தேர்ந்தெடுக்கிறது? அப்ப பாருங்க, செய்தி முறைமையால் உரிமை செங்கோல் அரசு புரிவதற்கு அப்படின்னு சேக்கிழார் பெருமான் ஒரு வரி கொடுத்திருப்பாரு. செய்தி முறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புதுமையான முறை. சேர நாட்டில் இருக்கக்கூடிய அரசுரிமைக்கான ஒரு முறை இந்த செய்தி முறை. அது என்னன்னா, இப்போ பொதுவாக நாம் என்ன சொல்வோன்னா, ஆண் பிள்ளை வழியாக வரக்கூடிய பேர பிள்ளைகளை தான் வாரிசு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அரசால தகுதி உடையவர்களுக்கு யாருன்னா, ஆண் பிள்ளை வழியாக வரக்கூடிய வாரிசுகள் தான் அரசால தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த முறையை அப்பொழுதே உடைத்தெறிந்தவர் சேக்கிழார் பெருமான். இப்போ சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் பெண் பிள்ளைக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு நிலையை அப்பொழுதே உருவாக்கியவர் சேக்கிழார் பெருமான். இப்போ இவருடைய வரலாறுல பாருங்க, பெண் பிள்ளை வழியாக வந்தவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, பெண்ணை மணந்து கொண்டவர், அவருக்கு கூட அரசாள்வதற்கு தகுதி இருக்கு அப்படின்னு செய்தி முறை என்கின்ற ஒரு முறையை சேர நாட்டில் முதலில் புகுத்தியவர். அப்போ அந்த முறை இங்கே வழக்கத்தில் வருது. அப்போ அந்த முறை இங்கே வழக்கத்தில் வருகின்ற பொழுது மகள் வழியாக வந்த இந்த பெருமா கோதையாருக்கு அரசாட்சி கிடைக்குது. அரசாட்சி உடனே ஏற்றுக்கிட்டாரா? இல்லை. சிவத்தொண்டிற்கு அது இடையூறா இருக்குமா? நாம் என்ன பண்ணுறோம், சிவனேன்னு இறைவனை வணங்கிட்டு இருக்கோம். இந்தாப்பா அரசாட்சின்னு தூக்கி கையில் கொடுத்தா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? நாற்காலியில் எவ்வளவு வேலை இருக்குது. அதனால் இறை தொண்டுக்கு அது இடையூறாக இருக்குமோ அப்படின்னு முதல்ல வேணான்னு மறுத்தாரு. ஆனால் அசரீரி கேட்கிறது,
நீதான் அரசாள்வதற்கு தகுதியான ஆள் அப்படின்னு உடனே அங்கு அரசாட்சியை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சிறப்பாக அவர் தன்னுடைய பணியை செய்கிறார். இப்போ நகர்வலம் போறாருங்க. இப்போ அரசர்கள் மாற்று உடையில நகர்வலம் போறது வழக்கம். நம்ம சினிமாக்கள்லாம் கூட பார்த்துருக்கோம். இப்போ அந்த நகர்வலம் போகின்ற பொழுது உவர்மண் பொதி சுமந்து வருகின்ற ஒரு சலவை தொழிலாளி. இந்த உவர்மண் அப்படிங்கிறது நம்ம துணி இப்போல்லாம் பவுடர் போட்டு ஊற வைக்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் உவர்மண் பாடல் கூட ஒன்று வரும், வெள்ளாவியில் வச்சு தான் வெளுத்தாங்களா அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கும். வெள்ளாவி வச்சு அதில் ஊற வச்சு அதுக்கப்புறம் துவைச்சு அணிஞ்சோன்னா அந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ரொம்ப நல்லா போய் சுத்தமாகிடும். அப்போ அந்த ஊற வைக்கிற அந்த பவுடர் இருக்குல்ல, அதை நாம் என்னமோ இப்போ வந்ததான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அப்பத்துலேருந்தே இருக்குது. அது உவர் மண்ணு பெயர் அதற்கு. அந்த உவர் மண்ணை என்ன பண்ணுறாரு, சலவை தொழிலாளி மூட்டையில் கட்டி தலையில் சுமந்துட்டு வராரு. மழை பெய்யுது. அந்த மழையில் அந்த மூட்டை நனைஞ்சு அந்த உவர் மண் அப்படியே அவருடைய மேலே ஒழுகி மேலே ஃபுல்லாக வெள்ளை கலரில் மாறிடுது. அவர் வந்துகிட்டு இருக்காரு நகர்வலம். இவர் தேரில் போயிட்டுருக்காரு, மன்னர் குதிரையில் போயிட்டுருக்காரு. இவர் எதிர்க்க வந்ததை பார்த்தோன்னே கீழே இறங்கிட்டார். இறங்கி போய் வணங்குறாரு. சலவை தொழிலாளி பதறி போயிட்டான். ஐயோ, அரசனாச்சே நம்மளை பார்த்து வணங்குறாரு, இது நியாயமா அப்படின்னு அடியேன் அடி வண்ணான் அப்படின்னு காலில் விழறாரு. உடனே மன்னர் சொல்றாரு, அடிச்சேரன் அடியேன் அப்படின்னு விழறாரு. எந்த ஒரு மன்னன் தன்னை அடியவன் அப்படின்னு காலில் விழுவார் இல்லையா? யாருக்கு அடியவன்? நான் இறைவனுக்கு அடியவன். இந்த நாட்டை நான் ஆள்றேன், நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஆணவம் அகங்காரம்லாம் கிடையாதுங்க. அதனால தான் நாயன்மார்களாக போற்றப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அந்த சாதாரண ஒரு சலவை தொழிலாளியினுடைய காலில் விழுந்து நீ மட்டும் அடிமை இல்லைப்பா, நானே அந்த இறைவனுக்கு அடிமைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ரொம்ப அழகுங்க. அப்போ அந்த திருநீர் பாருங்க, அந்த வெண்மையான உருவம் கூட திருநீற்றினை நினைவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெருமை இல்லையா திருநீற்றுக்கு. ஒரு கதை உண்டு. ஒரு குயவன் மண்பானை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ அவனுக்கு என்னன்னா, திருநீர் அணியறதுலலாம் அவனுக்கு விருப்பம் இல்லை. எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க இல்லையா, விருப்பம் இல்லை. திருநீரை அணியணும், இல்லைன்னா அணிந்தவர்களை பார்த்து வணங்கணும், அவ்வளோதானே. அணிய மாட்டேன், அணிஞ்சவங்களை பார்த்து வணங்கிட்டு போகிறேனே அப்படின்னு தினம்தோறும் வீட்டுக்கு எதிர்க்க ஒருத்தர் இருக்காருங்க. அவர் நல்லா திருநீர் அணிந்து கொண்டு தினம்தோறும் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கக்கூடியவன். அதனால் அவரை பார்த்துட்டு தினமும் இவர் தன்னுடைய வேலைக்கு போகிறாருங்க. ஒரு சமயம் இவருக்கு அவர் கண்ணில் படலை. ஒருத்தர் நெசவு தொழிலாளி, ஒருத்தர் குயவர். கண்ணில் படலை. அடடா, இன்னைக்கு நம்ம பொழப்பே போச்சு, அவரை பார்த்தா தானே நமக்கு வேலை ஓடும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, அவர் குயவர் இல்லையா, அதனால் மண் எடுக்கிறதுக்கு எங்கேயாவது ஆற்றங்கரை ஓரம் போயிருப்பார். நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மண் எடுக்கின்ற சூழலை இவர் நெசவு தொழிலாளி போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல மண் அள்ளிக்கிட்டு இருக்காரு. அள்ளுற இடத்துல பார்த்தீங்கன்னா பானை, 2 பானை புதையல் உள்ளே இருக்குது. அந்த புதையலை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னடா இது, 2 பானை இருக்கே. இப்போ படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா, புதையல் தான் தங்க காசுகள்லாம் அப்படியே ஜொலிக்குமே, அந்த மாதிரி இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவர் வந்தவர் என்ன பண்ணார், திருநீற்றை பார்த்துட்டார். பார்த்துட்டேன்னு கத்தினார். இவருக்கு என்னன்னா பயம், இந்த பானையை பார்த்துட்டாரு போல. நாமளே யாருக்கும் தெரியாமல் இந்த பானைக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆசையாக நாமளே எடுத்துக்கலான்ற நினப்பில் இருக்கோம். இந்த மனுஷன் என்னடா பார்த்துட்டேன்னு சொல்கிறாரேன்னு வருத்தம். சொன்னவர் அங்கே நிற்காமல் ஓடிட்டார். அவர் பார்த்தது எதை, திருநீரை பார்த்துட்டு போயிட்டாரா. இவருக்கு மனசு தாங்கலை. யார்கிட்டயாவது போய் சொல்லிட்டா, இப்போ நம்ம 2 பேருக்குள்ளனா ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம். அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்லிட்டா மொத்தத்தையும்ல கஜாகனுக்கு நம்ம அனுப்ப வேண்டியதாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. உடனே நேராக இவர் வீட்டுக்கே போயிடுறாரு. வீட்டுக்கு போனால் அவர் இல்லை, பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு. மனைவி இருக்காங்க. மனைவி கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி 3 பானை இருந்ததுமா, நான் வேணா 1 எடுத்துக்கிறேன், நீ வேணா 2 வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்கிறார். உடனே மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இல்லைங்க, அவர் திருநீற்றை பார்க்க தான் வந்தாருன்னு சொல்ல மனசு வருமா, வரலை. உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் 2 பானையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு 1 பானையை கொண்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ பாருங்க, திருநீற்றை அணிபவருக்கும் பேரு கிடைத்திருக்கிறது, திருநீற்றை பார்த்தவருக்கும் அங்கு பேரு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது திருநீற்றினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது இல்லையா. உலகத்திலேயே காலாவதி தேதி இல்லாத ஒரு பொருள் அப்படின்னா அது திருநீர் தான். எல்லா பொருளும் கடைசியாக மாறக்கூடிய ஒரு நிலை.
உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் நிறைவில் அடையக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா அது அந்த சாம்பல் தான் இல்லையா? அதற்கு எவ்வளவு மகத்துவம் அப்படின்னு நாம் பார்க்குறோம். இன்னும் நிறைய பெரிய புராணத்தில் நிறைய இடங்களில் திருநீற்றினுடைய பெருமை வரும். அதெல்லாம் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வழிபாட்டினுடைய முடிவில் இப்போ எப்படி நமக்கு ஒலி கேட்டுதோ, சேரமான் பெருமாள் நாயனார் தினமும் இறைவனை வழிபட்டு அந்த கணீர்னு ஒரு ஒலி கேட்கும். அந்த சிலம்பொலி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிப்பார். அன்னைக்குன்னு பார்த்து ஒலி கேட்கலை. நமக்கு கிடைச்ச பாக்கியம் அவருக்கு அன்னைக்கு சீக்கிரம் கிடைக்கல. அவர் என்ன பண்ணாரு, ஐயோ ஒலி கேட்கலையே, நாம தவறு செய்து விட்டோமோன்னு பதறி விடுகிறார். நாயினேன் என்ன பிழை செய்தேன் அப்படின்னு அந்த இடத்துல வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்ட அவர் வாளை உருவி உடனே தன்னை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு போன பொழுது, அடடா மறந்துட்டோமே அப்படின்னு இறைவன் அங்கு அந்த ஒலி எழுப்ப, அப்பதான் இந்த நாயனாருக்கு அங்கு உயிரே வந்தது. அப்ப அந்த ஒலி ஏன் தாமதமானது அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கு செந்தமிழால் பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த பாடலை கேட்டு அப்படியே நான் மெய் மறந்துட்டேன், அதனால ஒலி வர சற்று தாமதமாகி விட்டது அப்படின்னு சொல்றாரு இறைவன். இறைவனே மயங்கிய ஒரு ஒலிக்கு தமிழுக்கு சொந்தக்காரர் இருக்கார் அப்படின்னா அவரை நாம வணங்காம இருக்கலாமா அப்படின்னு சேரமாள் பெருமாள் நாயனார் போறாரு. போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்குகிறார். வணங்கி அவருக்கு எப்படிப்பட்ட பேரு கிடைக்கிறது இல்லையா? இறைவனினுடைய தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தோழர் சேரமான் பெருமாள் நாயனார் என்கின்ற அளவிற்கு ஒரு பெருமை கிடைக்கிறது. சேரமான் தோழர் அப்படின்னே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அன்று முதல் அழைக்கப்பட்டார். இப்ப வெள்ளையானை அனுப்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழைச்சார் இல்லையா? சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு ஆசை. குதிரையை வர வச்சு குதிரையில ஏறி உட்கார்றாரு. குதிரை வேகமா போல உடனே அது காதுல நமச்சிவாய மந்திரத்தை சொல்றாரு. வேகமா குதிரை போது. இவங்க ரெண்டு பேரும் குதிரையிலையும் வெள்ளை யானையிலையும் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஔவையார் விநாயக பெருமான தினம்தோறும் வணங்குவது அவருடைய வேலை. அன்னைக்குன்னு பார்த்து அவசர அவசரமா பூஜை செய்கிறாங்க விநாயகருக்கு. எப்பவுமே நிதானமாக செய்யக்கூடியவர். நம்ம பூஜை செய்யும் பொழுது எப்பவுமே பதட்டமா பண்ணக்கூடாது, பொறுமையா பண்ணணும் இல்லையா? அன்னைக்கு ஔவையார் வேக வேகமா செய்யறாங்க. விநாயகருக்கே அங்க முடியலங்க உட்கார. அவர் கேட்டுட்டாரு, என்ன பாட்டி தினமும் நிதானமா பண்ணுவீங்க, இன்னைக்கு நிதானம் தவறி போச்சே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல வெள்ளை யானையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போறாரு, குதிரையில பின்னாடியே சேரமான் பெருமாள் நாயனார் போறாரு, அவங்களுக்கு முன்னாடி நாம் போய் அங்க நிக்கணுமே, அதனால பூஜையை நான் வேகமா பண்றேன் அப்படின்னு ஔவையார் சொன்ன பொழுது, பூஜையை எப்பவும் போல நிதானமாவே செய்யுங்க, அவங்களுக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டியது என்னோட வேலைன்னு விநாயக பெருமான் வாக்கு கொடுக்க, உடனே ஔவையார் அங்கு நிதானமாக பாடல் இயற்றுகிறார். விநாயகர் அகவல் அங்கதான் உருவாச்சு. 100 பாடல்கள் ரொம்ப அழகா விநாயகர் அகவல் ஔவையாரால் அங்கு படைக்கப்பட்டது. திருக்கோவலூர் திருத்தலத்துல இந்த சிற்பம் ரொம்ப அழகா அங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்ப பாடல் பாடி முடிச்சாச்சா, இன்னும் அவங்க 2 பேரும் அங்க போல, கைலாயத்துக்கு போயிட்டே இருக்காங்க. விநாயகர் என்ன பண்றார், தன்னுடைய தும்பிக்கை பிரம்மாண்டமான வடிவம் எடுத்து தும்பிக்கையால ஔவை பாட்டியை கொண்டு போய் அவங்க 2 பேருக்கு முன்னாடி நிறுத்துவார். இந்த ஒரு கதையை, இந்த ஒரு சிற்பத்தை ரொம்ப அழகா திருக்கோவலூர் திருத்தலத்துல நாம பார்த்து தரிசனம் செய்ய முடியும். உலகளந்த பெருமாள் திருக்கோயில்ல இந்த சிற்பம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு நிலை. இப்ப குதிரையில போன சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்னாடி போயிட்டாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆச்சரியம். இதை பார்த்த இறைவனுக்கு கூப்பிட்டது இவரை தானே, கூப்பிடாமையே வந்துட்டாரே அப்படின்னு கேட்கிறார். சேரனே உம்மை அழையாமுன் வந்தனையே அப்படின்னு கேட்கிறார். உடனே நம்பியாரூரை போற்றி கொண்டு வந்தேன், அப்படியே நான் வந்துட்டேன் சாமி அப்படின்னு சொல்லும் பொழுது, உடனே சிவகணங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த நாயனாருக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர் இல்லையா அவர். இவருடைய பெயர்கள்லாம் பாருங்க. அவருக்கு பிள்ளை திருநாமம் பெருமா கோதையார். உயிர்கள் மேல அவருக்கு ரொம்ப பற்று அதிகம். உயிர்கள் பேசக்கூடிய ஒலியெல்லாம் அவர் கேட்பாராம். அதனால களறிற்றறிவார்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டு. சேரகுல தலைவராக இருந்ததால சேரமான் பெருமாள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. நம்பியாரூருடைய தோழரா இருந்ததால சுந்தரர் தோழர் அப்படின்னும் அவருக்கு ஒரு பெயர் உண்டு. இப்படி ஏராளமான திருநாமங்கள் பெற்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார். இப்போ இந்த மாதம் ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா குரு பூஜை நாம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொரு நாயன்மாராக பார்த்துக்கிட்டு வரோம்.
இதுல குருவிற்கே பூஜை செய்த நாயன்மார்கள் தான் பெரும்பாலும் இங்க இருக்காங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இந்த மாதம் தான் குரு பூஜை. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்ட நாயன்மார்களுக்கும் இந்த மாதம் குரு பூஜை. அப்ப நாம அடியார் தொண்டு, அடியவர்களினுடைய தொண்டு எப்படி உயர்ந்தது என்பதற்கு, இறைவன் எப்படி அவர்களை விரைவில் ஆட்கொண்டார் என்பதற்கு இந்த நிலையெல்லாம் ஒரு சான்று இல்லையா? குருவினுடைய வழி மூலமாக இறை வழியை நாம் அடைய இயலும் என்பதற்கு ரொம்ப அழகான இடங்கள் இவை. கலிய நாயனார் அடுத்து